சரியா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து என்ன பிரியாணி? இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன். அவருக்கு தெரியும் என்னன்னா அவரோட அப்பாவோட போய் வாங்கிட்டு வந்தால என்ன அதெல்லாம் அவன் கண்டுபிடிச்சிட்டான் பிரியாணி என்ன சிக்கன் பிரியாணி தானே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எந்த ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணியும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சிக்கனை பொரிக்க போறோம். என்ன சிக்கன் 65 சிக்கன் 85 சிக்கன் 105 ஏதோ உண்டு என்ன அதுவும் பொரிச்சு முட்டையும் வச்சு தயிர் பச்சடியும் செய்ய போறோம். அதான் செய்ய போற நண்பர்களே. அதை எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி 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 ஓடியாங்க பாருங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சு வச்சிருக்கு. இது மல்லியில புதினாயில அடடா விழுந்துட்டு. இங்கால பாருங்க, இது வந்து சிக்கன் 65க்கு இங்கால எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரியா? முதல் வந்து இந்த சிக்கனை வந்து நாங்க பிரட்டி வைக்கணும். அதுக்கு இதுலதான் பிரியாணி செய்ய போறோம். 2 லெக் பீஸ் எடுத்துருக்கு பாத்தீங்களா? அப்பா கொண்டு தம்பி கொண்டா, என்ன கொண்டு தம்பி கொண்டா. நான் சாப்பிட மாட்டேன். அதான் எனக்கு சிக்கன் 65 செய்யறேனே. இதுல வந்து கொஞ்சமா தனி மிளகாத்தூள் கணக்கா சேர்க்கணும். இப்போ நாங்க பிரியாணிக்கும் சேர்ப்போம். சரியா? இதோட கொஞ்சமா மிளகு தூள், தனி மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு கொஞ்சம், பிரியாணி மசாலா ஒரு கொஞ்சம், தேசி புளி, உப்பு, இதோட தயிர். இனி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் பாருங்க, எல்லா இடமும் பிறல்ற அளவுக்கு. பார்த்தீங்களா? இது சில பேர் முன்னாடியே செஞ்சு ஃப்ரிட்ஜ்லேயும் இப்படி வைக்கலாம், வச்சும் செய்யலாம். முதல் நாளே செஞ்சு இல்லாட்டிக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முதல் செஞ்சு அப்படியும் வைக்கலாம். நான் இப்போ செஞ்சுட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பிரியாணிக்கு தாளிப்பேன். அந்த அளவு மட்டும் இது ஊறிச்சென்றாலே போதும் எனக்கு. இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மறந்துட்டேன். சரியா? அதால அதுவும் கொஞ்சம் சேர்க்குறேன். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சிக்கன் 65க்கும் கொஞ்சம் போட்டு விட்டேன். இப்போ பாருங்க, இதை முதல் கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு தான் மறந்துட்டேன் பத்தியாம்மா. சிக்கன் 65க்கும் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கிறேன். இதோட கொஞ்சமா மிளகு தூள், தனி மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, இதோட தேசி புளி. சீட்ஸ் வந்துட்டு எடுப்போம். இதோட கொஞ்சமா தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துடுவோம். இதையும் நல்லா கலந்து வச்சாச்சு. இருக்கட்டும், கடைசியா பொரிப்போம். இதுலதான் பிரியாணி செய்ய போறேன். இப்போ சூடாட்டுமா. நெய் சேர்க்கிறேன் கொஞ்சமா. இதோட தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இப்ப சூடாயிட்டு பட்டை வகையில சேர்ப்போம். பிரியாணியில பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா இருக்கா பொரிய விடுவோம். இனி இதுல பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீல வாக்கில் வெட்டி இருக்கிறேன். அதையும் சேர்ப்போம். 4 பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் வதம் கட்டுக்கும். இந்த வெங்காயம் டக்குன்னு வதங்குறது கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். உப்பையும் சேர்த்துட்டு வதக்கணும். என்ன செய்றீங்க? என்ன நடக்குது? ஆனா ஒரு லட்டு சாப்பிட விடுறான் பாருங்க நண்பர்களே. வெயிலா இருக்கு நண்பர்களே. அதெல்லாம் வெங்காயம் வதங்க மட்டும் வந்து கொஞ்சம் லட்டு சாப்பிடுறீங்க பாத்தீங்களா? பூந்தி லட்டு எப்படி இருக்கு? பாபா சாப்பிடுங்க.
இங்க ஒரு எந்த கையால் சாப்பிட பாருங்க நண்பர்களே, சரியான வேலை. மழை வரப்போகுது, ஆனாலும் ஒரு வெக்கையா இருக்கு. என்ன அமுக்கமான ஒரு வெக்கையா இருக்கு. சாப்பிட்டு வரேன். வெங்காயம் வதங்கட்டு. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன், நான் சேர்ப்பேன். இந்த இஞ்சி பூண்டு வதங்கட்டும், கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டுக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோன்னு பாத்தீங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுப்பை தடிஞ்சு விட்டோம்னா பெருசா அடி பிடிக்காது. இது கொஞ்சம் லைட்டா வதங்கட்டுக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஜூட் கீழே வந்துட்டு ஜூஸ் கரைச்சி தரட்டாம என்ன அதெல்லாம் கரைச்சி கொடுத்துட்டு வார். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வருது பாருங்க. இனி தக்காளி பழத்தை சேர்ப்போம். 4 தக்காளி பழம் எடுத்துருக்கேன், பெரிய தக்காளி பழம், கணக்கான தக்காளி பழமா. இந்த தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப பாருங்க தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு இனி மல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு இருக்கா கலந்துடுவோம். இனி இதுல மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு கொஞ்சம் சேர்க்கிறேன். இதெல்லாம் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்திருக்கிறேன். இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, ஏற்கனவே சிக்கனுக்கு சேர்த்துருக்கேன், அதெல்லாம் பார்த்து கணக்காக சேர்க்குறேன் நான். தனி மல்லித்தூள் கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்கா கலந்துடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இதுல தயிர் கொஞ்சம் சேர்க்கிறேன். ஏற்கனவே சிக்கனுக்கு சேர்த்துருக்கிறேன், போதும். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ இனி வந்து இதுல சிக்கனை சேர்க்க போறேன். சிக்கன் பாருங்க நல்லா ஊறி இருக்குது. நல்லா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இருக்குமா என்ன. இனி சிக்கனை சேர்ப்போம். சிக்கன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்லை. ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்கி விடுவோம். பாருங்க நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படியே மூடி விடுவோம். இது தயிர் பச்சடி. இவர் போனை பார்த்து கொண்டு இருக்காரு. அப்ப நான் என்ன செய்யறது? வாங்க. என்ன பாத்தீங்க? சும்மா பாருங்க. என்ன அந்த கார்ட்டூனையும் அந்த கிரிக்கெட்டையும் தானே என்ன. இதுல பாருங்க பெரிய வெங்காயம் ஒரு 2 நீள வாக்குல வெட்டி எடுத்து வச்சுட்டேன். இதோட தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமா உப்பும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமா மிளகுதூள், மல்லியில இருந்துச்சுன்னா போடலாம், என்னட்டு போய் இல்லை அதெல்லாம் நான் சேர்க்கல. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துடுவோம். நல்லா இந்த மாதிரி இந்த வெங்காயத்தை உடைச்சு கலந்துடுவோம். தயிர் பச்சடி ரெடி. தயிர் பச்சடி ஓகே. சரியான வெயிலா இருக்கிற தண்ணி தண்ணியா தான் இழுக்குது இஞ்சி. பாருங்க நான் தண்ணியே சேர்க்கல. இந்த மாதிரி இப்படி இந்த சிக்கன்ல இருக்கு கழுவின தண்ணியில எல்லாம் இருக்கும் தானே, சிக்கன் தண்ணி விட்டு வரும் பாருங்க. பார்த்தீங்களா? இன்னும் 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுக்கும், துறந்துருக்கட்டுக்கும், மூட தேவையில்லை. இனி தண்ணி சேர்க்க போறேன். நான் 2 டம்ளர் கீரி சம்பா எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தான் நான் சேர்க்கிறேன். 2 டம்ளர் படி 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். நான் இந்த டம்ளரால எடுத்தினேன். நீங்க எந்த அளவுகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகள் படிதான். நான் இந்த டம்ளரால 2 டம்ளர் கீரி சம்பா அரிசி எடுத்தினால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி படி 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கிறேன். இப்போ இதுல உப்பு சேர்க்கிறேன். உப்பு நல்ல சுள்ளன் இருந்தா தான் நல்லா இருக்கும் பிரியாணி. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதிச்சு வரட்டுக்கும், அந்த நுரகட்டி வரும் கொதிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அரிசியை சேர்ப்பேன் கொதிக்கட்டுக்கும். இப்ப பாருங்க பாருங்க இந்த மாதிரி நுர கட்டி வரணும். பாத்தீங்களா? தெரியுதா? இப்படி வரணும்.
இந்த கொதி எழும்பிட்டு இனி அரிசி சேர்க்க போறேன்னு பாருங்க. கழுவி வச்சிருக்கிறேன் அரிசியை. இது வந்து கீரி சம்பா. அரிசியை சேர்த்துட்டு வடிவா கலந்து விடுவோம். உப்பு சேர்த்துட்டேன் ஏற்கனவே. எதுக்கு முருகா உப்பு பார்ப்பேன் டேஸ்ட் காணுமாண்டா. நல்ல சுள்ளன் இருக்கு காணும். இனி மூடிட்டு அடுப்பை கணக்கா மீடியம் ஹீட்ல விட்டுருக்குறேன் பாருங்க. இந்த மாதிரி அவியட்டுக்கு இங்கால பாருங்க எண்ணெய் கொதிச்சுட்டு சிக்கன் 65க்கு இது நல்லா ஊறி இருக்கு பாருங்க. நான் ஊற வச்சது எப்படி ஊறி இருக்குண்டு அதை பொரிக்க போடுவோம். நல்லா குட்டி சட்டிலாம் பொரிக்க போறேன். பறக்கும் கவனம் தம்பி. இதுல பாத்தீங்கன்னா தேசிக்காய் புளி கூட மறந்துட்டேன், அதையும் சேர்க்கிறேன். விட்டுட்டு கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம் அவியல். இப்போ பாருங்க சிக்கன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டேன். இப்போ மற்றதையும் போட்டு பொரிச்செடுப்போம். என்ன குட்டி சட்டி தானே, அதால தான். யாச்சடா பாத்தீங்களா, வாழையில ஆசைப்பட்டு கொண்டு வந்த நண்பர்களே, இன்னைக்கு வாழையில சாப்பிடணும்னு நல்ல கரெக்டான டைமுக்கு யூட் வந்துச்சா. யூட்டு அதுல வாழையில கேட்டு ஒரு மாதிரி வாங்கியாச்சு பாத்தீங்களா. வாங்க இப்ப எங்கட பிரியாணிய பாப்பா. சுடுது சுடுது சுடு சுடு சுடு. வாவ் பாத்தீங்களா, சூப்பரா வந்துட்டு எங்கட பிரியாணி. எப்படி அம்பே செம்மையா வந்திருக்கு நண்பர்களே. இங்க பாருங்க பாத்தீங்களா, குழையாம நல்ல உதிரி உதிரியா பூ போல பிரியாணி. எங்கடா சிக்கன் லெக் பீஸ்? இந்த இருக்கு, இங்க பாருங்க. சரிங்களா, எனக்கு என்ன, எனக்கு தானே சாப்பிட்றதே நாங்க வேண்டுவோம் கூட லெக் பீஸ். ஏண்டா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி நண்பர்கள். பார்த்தீங்களா, அடுப்பு நிப்பாட்டிட்டேனா? ஓகே, சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. நானா சுடுவது என்னால இப்ப சாப்பிடவே முடியாது நண்பர்களே, கொஞ்சம் ஆறட்டுக்குமா. இங்கெல்லாம் பாருங்க முட்டை ரெடி. அதுக்கு பிறகு சிக்கன் 65, மற்ற இது என்ன தயிர் பச்சடி எல்லாம் ரெடி. ஓகே, வாங்கோ சாப்பிடலாம். நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றோம் என்ன. ஓகே நண்பர்களே, நாங்க சாப்பிட போறோம். பாருங்க சூப்பரா சிக்கன் பிரியாணி ரெடி. எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா, பாருங்க பொல்லு பொல்லுண்டு வந்திருக்கு. என்ன குழையாம ஒட்டாம, இதான் பொல்லு பொல்லு நினைவிட்டு அந்த பட்டம் வாசம் எல்லாம் வருது என்ன. சிக்கன் லெக் பீஸ் எனக்கு தான், உங்களுக்கு தான். நான் சாப்பிட மாட்டேன், காட்டிட்டு தாரணப்பா. முட்டாய் இது சிக்கன். சிக்கன் 75, 85, 95, 105, 10, 15. அதுக்கு ஒரு தயிர் பச்சடி அவ்வளவுதான். இதை விட வேற என்ன வேணும் வேண்டா தம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சாப்பாடு ரெடி. நல்ல வெளியில காத்தாட வந்தாச்சு, ஆனா லைட்டா சுடுது. சரி சாப்பிடுவோம் வாங்க. சூட்டோட சாப்பிடுறதும் ஒரு சுகம் தானே என்ன. பாத்தீங்களா, இங்க பாருங்க சிக்கன் பஞ்சு மாதிரி வந்துருங்க நாமே. கொஞ்சம் தயிர் உள்ளி இருக்குதா நெஞ்சு பாருங்க, தயிர் வெங்காயம் அதை எடுத்து இப்படி வச்சிட்டு சரியா
நான் சொல்ற மாதிரி நீங்களும் சாப்பிடுங்கவா. அதுக்கப்புறம் சிக்கனை எடுத்து இப்படி வைக்கணும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் முட்டை எல்லாத்தையும் வைக்கணும், விடக்கூடாது. ரொம்ப சுடுது, என்ன சூடு. இப்படி சாப்பிடணும் எல்லாத்தையும் சேர்த்து. என்ன தெரியுதா? சிக்கன் 65 பாருங்க. நீங்க சாப்பிடுங்க, எப்படி இருக்கு சிக்கன்? அப்போ வந்து பொரிச்செல்லாம் சாப்பிட்டாரு. நல்லா இருக்கு. எனக்கு பொரிச்சுதான் கூட பிடிக்கும். சுடுது. ஆமா, விட்டு அப்படியே சாப்பிட்டு இருப்பேன். நீங்க 2 பேருமே என்ன பார்த்தோண்டே சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்கோ. சூப்பரா இருக்கும். என்ன காணாது சிக்கன். ஓகே, செம்ம நல்லா இருக்கு நண்பர்களே. நாங்கள் சாப்பிட போறோம். பாருங்க, பொரிச்ச சிக்கன் உண்மைக்கு நல்லா இருக்குது. தயிரெல்லாம் போட்டு ஊற வச்சது தானே, நல்ல டேஸ்டா இருக்கு. இந்த காத்துல இருந்து சாப்பிட செம்மையா இருக்கு. கொஞ்சம் குறையுது. குறைவா தான் இருக்கும். அதானே காத்து இருக்கு, சூடான காத்து. திடீர் திடீர்னு விட்டு விட்டு காத்து வேற இது வேணாம், வெந்து போகுது. வெயில் வெயில் இப்ப குறையுது. விடிய மழை நண்பர்கள். ஆனா இன்னைக்கு மழை வரும் பாருங்க பின்னேரம். என்ன அந்த மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் கிளைமேட். ஆக வெயில் அண்டு இல்ல, நல்லா இருக்கு நண்பர்களே. நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போயிட்டுடா. நல்லா இருக்கு நண்பர்களே, நான் சாப்பிட்டு வரேன். இந்த சிக்கன் எல்லாம் பாருங்க, அந்த மா மாதிரி இல்லாம நல்லா இருக்கு, இந்த ஜூசியா.